ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இணையதளத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை சொல்லி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இருக்கிற இடத்துல இருந்து கிருபை பெருகும்படியாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்காய் செய்த எல்லாவற்றையும் எண்ணி ஓய்வு நாள் என்பது அதுதான். ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் தேவன் பார்த்து ரசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக எவ்வளோ நன்மை, எவ்வளோ ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாம, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை பார்க்க முடியாம எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்தது, இந்த நாள் தேவன் கொடுத்தது. இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிறது ஒரு பெரிய மேன்மையாய் கருதி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, ஓ நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. யாரும் அறியாத எங்களை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஓ ஒன்றுக்கும் உதவாத என்னை கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை நீர் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை நீர் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இது ஏதோ ஒரு பாடலாம் இல்லப்பா, உண்மையா எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றோம். உங்க கண்கள் கண்டதுனாலதான் இனி வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோம்ப்பா. எங்களை அடைத்த நோக்கமே உண்மை ஆராதிப்பதற்காக. நாங்க ஆராதிக்கிற ஆராதனையை ஆண்டவரே, நாங்க துதிக்கிற துதியை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் நோவா கர்த்தருக்காக பலியிட்டான். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்துல எங்க இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்வீராக. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் உங்களை பார்க்குவதே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதம் வரையும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்காக நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகல நன்மைகளை செய்து இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் வரப்போகிற புதிய மாதத்திலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த, எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுவோமா? ஆம்ராஜ்யா, உம்மை நாங்கள் போற்றி பாடி களி கூறும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தது நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை போஷித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை போஷித்து நம்மை வழி நடத்தினார். அல்லேலூயா. கண்மலை தேனினால, அந்த வடிகிற எண்ணெயினால ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டில் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் இந்த மாதம் முழுவதும் நடத்தி தந்தார் அல்லவா? நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க ஆண்டவர் கிட்ட சுகத்தை பெறுவதற்காக. ஆனால் ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி வந்து, ஆண்டவரே நான் சுகமாயிட்டேன் நன்றி என்று சொல்லி ஆண்டவர் கிட்ட திரும்பி வந்தான். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோமா என்பதுதான். அல்லேலூயா. பாடுவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன். யார் பலத்தினாலங்க? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலத்தினால. அல்லேலூயா. நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தா. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் சொல்லுமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் சொல்லுமா? நன்றி நன்றி ஐயா, உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? ஆண்டவருக்காக நாம் நன்றி செலுத்தி, ஓ தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உம்மை உயர்த்திடுவே, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, thank you Lord, hallelujah. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தண்ணீரை கடந்து வர செய்தார். ஆண்டவர் நம்மை மதிலை தாண்ட செய்தார். ஆண்டவர் நம்மை எல்லா தடைகளை உடைத்து புதிய வழிக்குள்ளே நம்மை நடத்தி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. அந்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்தி, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில்
உம்மை துதிக்கும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியா என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. கடந்து வந்த நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். போராட்டமான சூழ்நிலை, ஆபத்து நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆனால் என் ஆண்டவர் எங்களை கிருபையாய் வழி நடத்தினீங்க. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றினது. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஒரு நாளும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you Lord, 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 thank you Jesus. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் நம்மளுக்கு போதும். அவருடைய பிரசன்னம் மாத்திரம் நம்மை நிரப்பட்டும். அவருடைய சமூகத்தினால், அவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர்ந்து அவருடைய பாதத்தை நாம் இந்த நாளிலே பிடித்துக் கொள்வோமா? Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, 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 thank you Lord. கர்த்தர் உங்கள் நாளிலே உங்கள் நடுவில் வந்திருக்கிறாருங்க. ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Hallelujah. ஒருவர் இருவர் அவருடைய நாமத்தினாலே கூடனாலே போதும், ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். Hallelujah. நம்முடைய துதியை அங்கீகரிக்கும்படியா, நம்முடைய துதியிலே பிரியப்படும்படியாய் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? ஆண்டவர்கள் மத்தியில இருக்கிற எத்தனை பேர் உணர்றீங்க? ஓ லபலரி அந்தலரபர பலர வஷபதலரபோ. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லாரும் சொல்லுவோமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம். எல்லாரும் சொல்லுவோமா? தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவர். ஆம் ராஜா, கடந்த மாதம் முழுவதும் கரத்தை பிடித்து நடத்தினீரே. ஓ எஸ். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இந்த மாதம் முழுவதும் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தேவ பிரசன்னம். ஆண்டவரே, வாஞ்சை எல்லாம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் மண்டையில இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி மீண்டும் சொல்லுமா? இன்னும் உம்மை,
இன்னும் உம்மை ராஜா அறியணும். என் தேவனை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அறியணும், இன்னும் பாதத்தை நண்டையிலே கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் சொல்லுமா, ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சொல்லுமா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்லுமா, ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ராஜா. இந்த உலகத்துல வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம். மோடி இருக்கணும், உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும். அதற்கு இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ எஸ் ஹல்லேலூயா. மோடி இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் கர்த்தா. உம்முடைய முகத்தை மாத்திரம் நான் தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிற்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய முகங்கள் எல்லாம் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறது, உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மை பார்த்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை வைத்திருக்கிறவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய முகங்களை ஒரு விசை நீங்க உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு விசை ஆண்டவரே, எங்களை நீங்க ஆவிலே அனல் முட்டும்படியா ஜெபிக்கிறோம். களைத்து போயிருக்கிற எங்களுடைய ஆத்துமாவை, தோய்ந்து போயிருக்கிற ஆத்துமாவை மீண்டுமாய் உயிரடைய செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றைக்கு மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினீரே, மோசேயுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினீரே. இந்த நாளிலும் எங்களுடைய முகத்தையும் நீங்க பிரகாசிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஓமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீர், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்துல பிதாவினுடைய சித்தத்திற்கு நீர் சாய்த்து தன்னையே ஒப்பு கொடுத்தீரப்பா. ஹல்லேலூயா. பிதாவினுடைய சித்தத்திற்கு நீர் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அறைய ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே, அன்றைக்கு பிதாவினுடைய சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்ததை போல இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்கும்படியா உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள ஒருபோதும் சுயம் வெளியே வரக்கூடாது ராஜா. சுயம் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் அறிந்து செய்ய புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகும்போது உம்முடைய சித்தத்தை இன்னதென்று அறிந்து கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை, எங்களுடைய சுவாசம் இருக்கும் வரை உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். மரணமானாலும் ஜீவனானாலும் வியாதியானாலும் அதிகாரங்களானாலும் துரைத்தனங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னதை போல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய விசுவாசத்திலே உறுதியா இருக்க, ஜெபத்திலே தரித்திருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ எஸ், ஹல்லேலூயா. நான் இக்கட்டு நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. எல்லாரும் சொல்லுவோமா? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். என்னை பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. மீண்டுமாய் சொல்லுவோமா? குனிந்து குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எல்லாரும் சொல்லுவோம் ஆமாப்பா. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் சொல்லுமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை.
எரிந்து கொண்டே இருப்பேன். மீண்டுமாய் ஒரு விசை சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீர். ஆமராஜா, எங்களை குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவனாக்கினீர். இந்த நாளிலே நாங்கள் உமக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உம்மிடத்தில் இருக்குது அல்லவா? ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்கு வந்தது என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, மலையின் மேல இருக்கிற பட்டணமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், கிறிஸ்துவை ஆண்டவர் உமக்கு என்று ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளா இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறாங்கப்பா. எந்த விதத்திலும் நான் ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டேன், நான் ஆண்டவரை பிடித்துக் கொள்வேன், அவருடைய பாதத்தை இருக்க பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் செவி சாய்ப்போம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, புதிய மாதத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகும்போது புதிய அதிசயங்களை தந்து, புதிய அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து நீங்க வல்லமையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை மத்தியில எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காகவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பார்க்காமையே இருக்கிறது உள்ளது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்களா? இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். கடைசி வாரம், கடைசி நாள். சரிங்களா? நல்லா ஜெபத்தில் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். காரியங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், ஜெபிப்போம். நன்மையானதை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அநேக வாரங்கள் போயிடுச்சு. இந்த கேமரா முன்னாடியே நின்று உங்களை சந்திக்கணுன்றது உள்ளத்துக்கு சற்று வேதனையாக இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கணுன்ற ஆவல் உள்ளத்தில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? உன் முகத்தை எல்லாம் பார்த்து உங்களை விசாரித்து எல்லாருமா சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற விருப்பம் என்னுடைய உள்ளத்தை அதிகமாக எனக்குள்ள அந்த உள்ளத்தில் அந்த வாஞ்சையை உண்டு பண்ணுகிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அடுத்த மாதத்தில், அதாவது இந்த ஜூன் மாதத்தில் தேவன் காரியங்களெல்லாம் சீர்படுத்தி நன்மையாக நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் நிச்சயமாக வழிவாசலை உண்டு பண்ணுவார். சரிங்களா? நான் ஒன்று தெரிஞ்சுப்போம். திரும்பி கூடி வரும்போது முன்பு எப்படி அசதியாக இருந்தோமோ, அஜாக்கிரதையாக இருந்தோமோ, அப்படி எல்லாம் அதெல்லாம் மாறிட்டு, சரிங்களா, ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்பட இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை சந்திப்போன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த நாட்களிலே சபை
தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சரிங்களா? ஆண்டவர் சொல்லார் பாருங்க எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சரிங்களா? நல்லா திரும்ப ஆண்டவரை நல்லா நேசிக்க, விடுதலை ஆராதிக்க, நேரத்துக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து விடாமல் அவரை தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்த நாம் அறிந்து கொள்ளும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலும் சபையிலும் அவர் கொண்டு வருவார். தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வசனத்தை நாம் மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 16 13 வசனம். சரிங்களா? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். சரிங்களா? கடந்த 3 வாரங்கள் 3 காரியங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள் என்று உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் உங்க கூட ஒவ்வொரு தலைப்பில் நான் பேசினேன். இன்னைக்கு திடன் கொள்ளுங்கள் என்று உங்களோடு கூட பேசுவேன். பி கரேஜியஸ், சரிங்களா? பி ஸ்ட்ராங், பலன் கொண்டு திடமானதா இருங்கள். திரும்ப திரும்ப ஆண்டவர் யோசுவாவினிடத்துல சொன்ன வார்த்தை இது. நீ பலன் கொண்டு திடமானதா இரு, சோர்ந்து போகாத. மோசே மரித்து போனான் என்று சொல்லி யோசுவா கலங்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். சரிங்களா? மோசே மரித்து போயிருக்கலாம், ஆனால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதை திரும்ப திரும்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். பலன் கொண்டு திடமனதா இரு. சரிங்களா? மோசே மூலமா பேசுறாரு. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல ஆண்டவர் மோசே மூலமாக யோசுவாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், பலன் கொண்டு திடமனதா இரு, பலன் கொண்டு திடமனதா இரு. அப்புறம் நேரே பார்க்கிறார். இப்போ யோசுவா இடத்துல பேசுறாரு, மோசே மரித்து போயிருக்கலாம், ஆனால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். சரிங்களா? இந்த வாக்குத்தத்தத்தோடு தான் யோசுவா கானான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். This is the promise to go to the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்படிக்கு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? பலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். திடனாயிரு, எதை குறித்தும் பயந்து போகாது. நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. சரிங்களா? இந்த வார்த்தை யோசுவாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? மனிதனுடைய வார்த்தை நிறைய இடத்துல மோசே சொல்லி இருக்கிறார் யோசுவாவை கிட்ட, பலன் கொண்டு திடமானதா இரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப நேரே ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், பலன் கொண்டு திடமானதா இரு. அவ்வளவுதான். ஆண்டவர் வார்த்தையை சொன்ன உடனே ஒரு பலன் வந்துருச்சு. சரிங்களா? ஒரு திடன் வந்துருச்சு. இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தம்முடைய ஜனத்தை யோசுவா வழி நடத்துகிறார். He leads the people to the promised land with this promise. இந்த வாக்குத்தத்தத்தோடு யோசுவா ஜனத்தை வழி நடத்துகிறார். புரியுதுங்களா? அவனுடைய இப்போடைய பார்வை எல்லாம் இப்போ ஆண்டவர் மேல போயிருச்சு. முன்னாடி அது மோசே மேல இருந்துச்சு.
மோசே என்ன சொன்னாரோ அதை அப்படியே யோசுவா செய்வார். அதான் இப்ப ஆண்டவர் சொல்லி விடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். மோசே மரித்து போயிருக்கலாம், ஆனா நான் உன்னோடு இருக்கிறேன். பலன் கொண்டு திடமனதா இது. சரிங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப யோசுவாவிடத்துல சொல்லி திடப்படுத்துகிறார். He is strengthening him. சரிங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்னுடைய இந்த பிரசங்கத்தினுடைய கீ வேர்ஸ், அதாவது என்னுடைய முக்கிய வசனமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சரிங்களா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படியா? கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில், இந்த பவர் ஆஃப் இஸ் மைட். அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? நாம சில குறிப்புகளோடு உங்களோடு கூட பேசும்படி வரும். கர்த்தரிடத்தில் பலப்படுவது என்றால் என்ன? வாட் இஸ் டு பி ஸ்ட்ரென்தன்ட் ஆஃப் காட், அதுதான் நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சில தேவனுடைய வார்த்தைகளோடு வசனங்களின் வாயிலாக அதை நாம புரிஞ்சுப்போம். சரிங்களா? வாட் இஸ் டு பி ஸ்ட்ரென்தன்ட் இன் காட், கர்த்தரில் பலப்படுவது, திடப்படுவது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். சரிங்களா? சொல்றார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. சரிங்களா? எதுக்கு நான் திடப்பட வேண்டுமா? வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்க. To walk according to the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய மாத்திரம் நான் பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும். இதுதான் யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? Be strong and courageous to do according to my word. என்னுடைய வார்த்தையின்படி, மோசே உனக்கு கற்பித்தபடி எல்லாம் நீ செய்ய. நீ என்ன செய்ய? நீ பலன் கொண்டு திடமனதா இரு. சரிங்களா? வாரந்தோறும் சபைக்கு வரோம். கொஞ்ச நாளா தான் வர முடியல. சரிங்களா? தொடர்ந்து வரப்போறோம். சரிங்களா? ஆனா கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை, அன்னைக்கு மோசே மூலமா யோசுவாவுக்கு தேவன் கற்பித்து தந்த, சரிங்களா, அந்த கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், வாரந்தோறும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. சர்ச்சுக்கு வர முடியலனாலும் யூடியூப் மூலமா பார்த்து தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற நான் அதன்படி நடக்க நான் திடப்பட வேண்டும். சரிங்களா? I should be strengthened to walk according to his word. ஆண்டவர் சொல்றாரு. கடந்த வாரங்கள்ல இதை பத்தி நாம தியானித்து வரோம். விழித்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, புருஷனாயிரு. இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை வைத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கு. விழித்திருனா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் நிலைத்திருனா எப்படிப்பட்ட சிந்தை எனக்கு இருக்கணும்? புருஷனாயிருனா எப்படிப்பட்ட புருஷனாய் நான் இருக்க வேண்டும்? இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம தியானித்து கொண்டு வருகிறோம். கேட்கறது மட்டுமா இருந்துடக்கூடாது. சரிங்களா? பாருங்க, திரும்ப வாசிக்கிற அந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. சரிங்களா? பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நான் அதன்படி நடக்க
என்னை தேவனுடைய சமூகத்தில் பலப்படுத்தி கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டுமா? சரிங்களா? என்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எப்படிப்பட்டவனாய் நான் மாற வேண்டும், எப்படிப்பட்ட ஜீவியத்தை நான் வாழ வேண்டும், எப்படி நான் நடக்க வேண்டும், இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து சொல்லி கொடுக்கிறார். யோசுவா கிட்ட சொல்றாரு, மோசே மூலமா உனக்கு கற்பித்த காரியங்கள் எல்லாம் நீ செய்ய கவனமா இருந்து பலன் கொண்டு திடப்படு. சரிங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். இதை செய்யும்படிக்கு உங்களுடைய இருதயம் சரிங்களா திடப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படணும். பி ஸ்ட்ரெங்தன்ட் அண்ட் கரேஜியஸ். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நான் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நான் என்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து வருகிறது தான் ஆசீர்வாதம். சரிங்களா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரிங்களா? எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு மட்டும் ஏறிச்சுன்னா கஷ்டம். புரியுதுங்களா? அதான் சொல்லுவாங்க, ஆழம் வளரணும், அறிவும் வளரணும். ஆழம் வளரணும், வேத அறிவும் வளரணும். சரிங்களா? வேதத்தின்படி நான் நடக்கவும் என்னை நான் ட்ரெயின் பண்ணி கொள்ளணும். நிறைய பேர் போய் ஜிம்ல போய் ட்ரெயின் பண்ணுவாங்க, வெயிட்லாம் போடுவாங்க. சரிங்களா? உடம்ப குறைக்கணும், ஸ்ட்ரென்த் மசில்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி they train themselves. பைபிள் says, வேத வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க உன்னை உட்படுத்திக்கொள். ட்ரெயின் யுவர் செல்ஃப். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார், அதன்படி நடக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணீங்க. புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, என்ன ஆண்டவர் பேசுறார், அதை செய்ய நான் பலப்பட வேண்டும். அதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி மாத்திரம் சரிங்களா நீ செய்ய கவனமா இருந்து பலன் கொண்டு திடமனதா இரு. சரிங்களா? why I should be strengthened to do according to his word. சரிங்களா? இதை செய்ய எனக்கு பலன் வரும்போது அப்போ போல மாதிரி சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரிங்களா? இதை செய்யாம நான் சரிங்களா வார்த்தையெல்லாம் அளந்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. நான் அதை செய்வேன், இதை பண்ணுவேன், அதை செய்வேன். முதல்ல என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ பழகிக்கொள். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நான் பழகிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ட்ரெயின் யுவர் செல்ஃப். பழகிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம இடத்துல பேசுகிறார். எதற்கு நான் பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டுமாம்? சரிங்களா? தேவன் எனக்கு கற்பித்த அவருடைய வார்த்தையின்படி. யோசுவா பார்த்து சொன்னார், மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமாய் மாத்திரம் இருந்து நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதா இரு. அதே போல நீங்கள் வாரம் தோறும் கேட்கிற உபதேச சத்தியங்களின்படி நடந்து அதன்படி நடக்க உங்களை பலப்படுத்தி கொண்டு திடமனதா இருங்கள். சரிங்களா? இப்படி நடந்தா என்னுடைய ஆத்துமா வாழும், நான் சுகித்திருக்க முடியும். யோவான் வாழ்த்துகிறார், காயுவை பார்த்து சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து சுகமாயிரு. அப்படின்னா என்ன? அந்த ஆத்துமா வாழ வேண்டுமானால் எனக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கணும். இந்த வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும். அப்போ ஐ கேன் பி ஸ்ட்ரெங்தன்ட். சரிங்களா? சரிங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து
கழுகுகளைப் போல அவர்கள் உயர எழும்புவார்கள். இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கும்போது ஒரு பலன் எனக்குள்ள உண்டாகும். சரிங்களா? அந்த சத்துவத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த பலனை கர்த்தர் தருகிறார். ஏன் மோசே மரிக்கும் போது 120 வயது. சரிங்களா? வசனம் சொல்லுது, அவன் மரிக்கும் போது அவனுடைய பார்வை இருளடையவில்லை, அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குன்றி போகவில்லை. சரிங்களா? ஆனால் அவன் மரித்தான். 120 வயது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் அப்படியே அவன் செய்தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார், அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அங்க தேவனுடைய நாமத்தை அந்த ஜனத்துக்கு முன்ன மகிமைப்படுத்தாமல் அந்த கண்மலையை 2 முறை அடிச்சிட்டார். மேரிபாவின் தண்ணீர் அண்டையில நீ செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் நீ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அவ்வளவுதான். You will not go to the promised land. ஆனால் அவன் மரிக்கும் போது வேத வசனம் சொல்லுது, அவனுடைய பலன் குன்றி போகவில்லை, அவனுடைய கண்கள் இருளடையவில்லை. 120 வயது பலனாயிருந்தான். சரிங்களா? அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வந்தது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை உட்படுத்தி கொண்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவர் சீனாய் மலையில மோசேக்கு கற்பித்த காரியங்களின்படி எல்லாம் அவன் செய்தான். ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாரு, கட்டுறான். சாதாரண விஷயம் இல்ல. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அதுல ஒரு முழம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சொல்றாரு, சீனாய் மலையில நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி நீ அதை செய்ய வேண்டும். சரிங்களா? யாத்ராம் 25:8-9 சொல்றாரு, மாடல் எல்லாமே. சாதாரண ஆள் இல்ல மோசே. ஒவ்வொன்றையும் தன்னுடைய நினைவுல வைத்து ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் சரிங்களா நேர்த்தியாய் நடத்தினான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, என் வீடு எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. சரிங்களா? காரணம் இதான். அதுதான் யோசுவா கிட்ட சொல்றாரு, மோசே எப்படி நடந்தான் பாரு. மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நீ நடக்க நீ உன்னை பலப்படுத்தி கொண்டு திடமனதான் இரு. சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடந்தால் பலன் உண்டாகும், நீடிய ஆயுசு நாட்கள், இதெல்லாம் இதுல இருக்குது. சரிங்களா? கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்ய சரிங்களா பலன் கொண்டு திடமனதான் இருக்க வேண்டும். 2வது காரியம், கர்த்தரில் நான் திடப்படுவது என்று சொன்னால் என்ற 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் சரிங்களா 6ஆம் வசனத்துல சரிங்களா ஒரு சம்பவம் நடக்குது. தாவீது ஜிக்லாக் அப்படின்ற பட்டணத்துல கூடாரம் போட்டு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு உண்டான ஆடு மாடு, இந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தோடு சேர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஜிக்லாக் வந்து ஒரு பார்டர். சரிங்களா? எப்படி காஷ்மீர் பார்டர்ன்றமோ அது மாதிரி இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு எல்லை ஜிக்லாக். இந்த ஜிக்லாக்கு தான் இங்கே தாவீது வந்து குடியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்க இஸ்ரவேலுக்குள்ள போனா சவுல் கொன்று போடுவான். பெலிஸ்திய எல்லைக்குள் போக அந்த பெலிஸ்தியரின் பிரபுக்கள் அனுமதிக்கல. வேற வழி இல்லாம இஸ் லிவிங் அட் த பார்டர், அந்த எல்லையில் தங்கி இருக்கிறான். இங்க ஒரு தீமை நடக்குது. அமலேக்கியர் என்று சொல்லப்பட்ட ஒரு ஜனத்தார் வந்து இவர்கள் யுத்தத்திற்கு போயிருக்கிற சமயம் பார்த்து உங்களுக்கு உண்டான எல்லாவற்றும், மனைவி, பிள்ளைகள், எல்லா மிருக ஜீவன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அவனுடைய கூடாரத்தை எல்லாம் அக்கினியில சுட்டரித்து விட்டு போயிட்டாங்க. யுத்தத்தில இருந்து தாவீது வந்து பார்க்கிறார். வந்து பார்த்தா எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு போயிருந்தது. உள்ளத்துக்குள்ள ஒரு குமுறல்,
மனைவி பிள்ளைகளை நினைச்சு அழுகுறான். பெலன் எல்லாம் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. Till all their strength was lost. பெலன் எல்லாம் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீதும் அழுதான், மனிதன் தானே, சரிங்களா? ஆனா 6ஆம் வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சரிங்களா? யாரையும் தேடி போகல. யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது எனக்கு எங்கேயாவது வழி இருக்குதா வாழ்றதுக்கு அப்படின்னு போகல. நேராய் போன இடம் தேவனுடைய சமூகம். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க உங்களுடைய ஆபத்தில் யாரை சொல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யார உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அந்த சங்கீதம் 18 சொல்லும் போது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன். அவர் என் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். சரிங்களா? நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அங்க வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. தேவ சமூகம்னா உடனே சர்ச்சைக்கு அப்படின்னு சொல்லல, இதுவும் தேவனுடைய சமூகம் தான். நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு தேவனை நீங்கள் பார்த்து தேடி, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார். அதுதான் தாவீதுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை. சரிங்களா? மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் தன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சரிங்களா? எட்டாம் வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி, நான் என்ன செய்யட்டும், நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? ஒரே வார்த்தை சொன்னார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சரிங்களா? நீ அதை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்ப அவ்வளவு நேரம் உட்கார்ந்து அழுதுலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? பெலன் எல்லாம் போகும் மட்டும் அழுதார்கள். உளுந்து புரண்டு எப்படி அழுதுருப்பாருன்னு தெரியாது. சரிங்களா? உளுந்து கீழே விழுந்த அழுதுருப்பாரு, புரண்டு அழுதுருப்பாரு. சரிங்களா? ஐயோ, புரியுதுங்களா? ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரே வார்த்தை சொல்றாரு ஸ்ட்ரெயிட்டா, நீ எதை இழந்தாயோ அதை திருப்பிக் கொள்ளுவாய். சரிங்களா? சிம்பிள் வேர்ட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க மனுஷன் கிட்ட போயிருந்தா அவன் சொல்லுவான், இந்த பிளானை போடு, அப்படி போ, இவனை புடி, அவனை செய்ய, இதை பண்ணு, இப்படி நிறைய பிளானாக போயிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயினே இருக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்க, ஒரே பிளான், ஒரே வார்த்தை, அதை பின்தொடர்ந்து போ, நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஒன் வேர்ட், அவ்வளவுதான். அந்த வார்த்தையிலே எல்லாமே அடங்கிருச்சு. அந்த வார்த்தையிலே அவர் எனக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார் என்று அதுல அடங்கி இருக்குது. நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய்னா அது தாவீது மட்டுமல்ல, தாவீது கூட இப்போ ஒரு பரலோக சேனை போது அமலேக்கியர் எங்க இருக்கிறாங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை பிடித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி 19ஆம் வசனம், அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். புரியுதுங்களா? சும்மா வெறுமனே வார்த்தைகள் கிடையாது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஏன் எழுதப்பட்டிருக்குது பைபிள்ல? எனக்கு இது ஒரு பாடம், இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? காரியங்களை நினைத்து, நடந்ததை நினைத்து, ஒருவேளை நான் சந்தித்த இழப்புகள், நான் சந்தித்த தீமைகள், இதெல்லாம் நினைத்து ஒருவேளை நான் துக்கித்து கொண்டிருக்கலாம், எனக்குள் குமுறி கொண்டிருக்கலாம், புலம்பிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு,
மோசேயை பார்த்து சொன்னார். மோசே வந்து, ஆண்டவரே முன்னாடி செங்கடல் இருக்குது, என்ன செய்யுது? ஒரே வார்த்தை சொன்னார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில என்ன இருக்குது? அதுல கோல் இருக்குது, அதை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு எட்டாது, நமக்கு தெரியாது இதெல்லாம். சரிங்களா? ஆண்டுடைய வார்த்தையில அந்த கோலில் இவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்றது மோசேக்கு தெரியாது. மோசேக்கு தெரியுதுன்னா கீழே போட்டா சர்ப்பமாக, பிடிச்சா திரும்ப கோலாகும். ஆனா அந்த செங்கடலையும் பிளந்து விடக்கூடிய அந்த அதிகாரம் அந்த கோலில், அந்த கோல் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது அப்படின்னு தெரியாது. சரிங்களா? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை வச்சு சமுத்திரத்தை பிளந்து விடு. சரிங்களா? எதுக்குமா அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற? ஆண்டவரை நோக்கி பாரு. யார் யாரையோ தேடிட்டு போறோமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் மை சொல்யூஷன் இஸ் தேர். என்னுடைய பிரச்சனைக்குரிய அதனுடைய விடை, அதனுடைய நிறைவு, அதனுடைய தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றாரு, தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சரிங்களா? மூன்றாவது நான் செய்ய வேண்டிய வேலை, தேவ ஜனத்திற்காக நான் திடப்பட வேண்டும். சரிங்களா? தேவ ஜனத்திற்காக. யோனாவிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நினிவே பட்டணத்துக்கு போ, அந்த ஜனத்தின் மேல் என் நியாய தீர்ப்பை நான் கொண்டு வர போறேன். நீ போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, மனம் திரும்புதலை குறித்து அவங்களோடு பேசு சொல்றாரு. சரிங்களா? போறேன்னு சொல்லிட்டு அழகா போய் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறி அடியில போய் படுத்துட்டார். யாரை தொந்தரவு செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு தெரியக்கூடாது. சரிங்களா? ஆண்டவருக்கு கண்ணா இல்லை, அவர் மனிதன் முகத்தை மட்டுமல்ல உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். எந்த ஆழத்துல போய் அடியில படுத்தாலும், அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பூமியின் ஆழத்துல போனாலும் அங்கேயும் நீர் என்னை பார்க்கிறீர். wherever you may go, ஆண்டவர் அதை பார்க்கிறார். மனுஷனுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் அப்படியே படம் போட்டு காட்டுவார். சரிங்களா? everything is open before God. சரிங்களா? இவர் கீழே போய் படுத்துட்டாரு நல்லா நிம்மதியா. சரிங்களா? ஆண்டவர் விடுவாரா? ஒரு பெருங்காற்று அடிக்கிறது, அந்த கப்பல் சேதமடைந்து கொண்டிருக்கிறது. அது உள்ள இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் ஏஞ்சி சொன்னாரு, எழுப்பி விட்டாங்க, என்ன தூக்கி போட்டீங்கன்னா எல்லாம் அமைதியெல்லாம் போயிடும்பா. சரிங்களா? கட்டி தூக்கி போட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான். பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கி கரையில கொண்டு போய் கக்கிட்டு 3 நாள் வயிற்றுல இருந்தார். ஆனா புத்தி தெளிவு வந்துச்சு. சரிங்களா? போய் நினிவேக்கு பிரசங்கம் பண்ணினான். அந்த ஜனத்தை பார்த்து சொன்னான், ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு சொல்லி. சரிங்களா? அந்த ஜனங்கள் எல்லாரும் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி, சரிங்களா, உசியாமல் குடியாமல் ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் மட்டும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினது. ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்காம அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். சரிங்களா?
சொல்லார் யோனாவை பார்த்து, வலது இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் மேல எப்படி நான் என்னுடைய நியாய தீர்ப்பு கொண்டு வர முடியும்? முன்னாடி நான் அந்த எச்சரிப்பை நான் கொடுக்கிறேன். சரிங்களா? எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இங்க அதான் சொல்றார், தைரியமா இரு, தேவனுடைய வார்த்தையை பேசு, தேசத்துக்காக திறப்பிலே நில்லு, ஜெபித்து கொண்டிரு. 2 நாளாகும் 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கிற, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சரிங்களா? சரிங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமா? திடமனதாய் இருந்து கட்டுங்கள். சரிங்களா? நம்ம ஒன்று கூடி கட்டணும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சரிங்களா? நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது சிலர் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவன் செய்யற வேலையை தடுத்து நிறுத்தணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. சரிங்களா? ஆனால் நெகேமியா தேவனுடைய பெரிய வேலையை செய்கிறவனா இருந்தான். எதுவுமே நெகேமியாவை தடுத்து நிறுத்த முடியல. எந்த மனுஷரோ அவருடைய அதிகாரமோ நெகேமியாவை தொட முடியல. சரிங்களா? நாம இந்த ஜனத்திற்காக, தேவனுடைய பட்டணங்களுக்காக திடன் கொண்டிருக்க கடவோம். சரிங்களா? நம்முடைய தேசத்தின் மேல் நமக்கு ஒரு பற்று இருக்கணும். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தமிழ்நாட்டு மேல கர்த்தருடைய பட்டணம், சென்னை பட்டணத்தின் மேல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பட்டணத்தின் மேல், சரிங்களா, எனக்கு ஒரு கரிசனை இருக்கணும். திடமனதா நான் இருக்க வேண்டும். இந்த சபையை குறித்து எனக்கு ஒரு கரிசனை இருக்கணும். சரிங்களா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபை, இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் என்னை தொட்டிருக்கிறார். இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை போதகரோடு இணைந்து, தேவ ஜனங்களோடு இணைந்து நான் கட்ட வேண்டும். நாம செய்யறதை செய்வோம். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார். அவ்வளவுதான். சரிங்களா? நாம என்ன செய்யணுமோ அதை செய்வோம். திடமனதா இருந்து செய்வோம். தேசத்துக்காக நிற்போம். தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம். சரிங்களா? சபைக்காக நிற்போம். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானது எது என்பதை அவர் பார்த்து கொள்ளுவார். சரிங்களா? Let us do what God has purposed in our minds. என்னுடைய சிந்தையில எனக்குள்ள ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து, இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம செய்வோம். சரிங்களா? மீதி ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானது எதுவோ அதை அவர் செய்வார். அடுத்து 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். சரிங்களா? கைகளை நெகிழ விடக்கூடாது. அந்த கைகள் என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. ஜாயினிங் டுகெதர் ஆஃப் ஹேண்ட்ஸ். சரிங்களா? தேவனோடு இருக்கிற ஐக்கியம், சக விசுவாசிகளோடு எனக்கு இருக்க ஐக்கியம். சரிங்களா? இதெல்லாம் ஃபெலோஷிப். சொல்றாரு, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். strengthen yourself. do not let your hand loose. உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க. சரிங்களா? ஆண்டவர் கையை பிடிச்சிட்டீங்கன்னா அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். போல் சொல்றாரு பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு நான் ஆசையாய் தொடருகிறேன். சரிங்களா? சபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஐக்கியம் எதற்காக? என்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக.
சரிங்களா? நான் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்போது அதுக்குரிய பலன் உண்டு. குடும்பமாய் நீங்கள் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தும் போது அதற்குரிய பலன் உண்டு. நீங்கள் தேவனோடு கூட இணைந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபித்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அதுக்குரிய பலன் உண்டு. சரிங்களா? ஆண்டவரோடு உங்கள் கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தோடு உங்களுடைய கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். சபையோடு உங்களுடைய கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களோடு உங்கள் கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பலன் உண்டு. உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்கள். சரிங்களா? நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், நல்ல ஒரு ஐக்கியத்தை சபையில கொடுத்திருக்கிறாரு. நல்ல குடும்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தவானோட ஐக்கியம். சரிங்களா? யாராவது எனக்கிட்ட ஊழியத்தை பத்தி பேசணும்னு வந்தா ஐ கிவ் த மோர் இம்பார்ட்டன்ஸ். அவங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பேன். சரிங்களா? பைபிள்ல இருந்து ஏதாவது ஒரு சந்தேகம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள், ஐ ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் them. ஏன்னா நான் அந்த ஐக்கியத்தை விரும்புகிறேன். ஜனங்க இப்படி கேட்கணும், அவங்களோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்யணும், எனக்கு இருக்கக்கூடிய இந்த வேதத்தின் கொஞ்சம் ஞானத்தை கொஞ்சம் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, சரிங்களா, எனக்கு அதிகம் உண்டு. புரியுதுங்களா? நான் எதை நான் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேனோ, பரிசுத்தமான இடத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன், அதை நான் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஐக்கியத்தை விரும்புகிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இந்த ஐக்கியத்தை நீங்களும் விரும்பணும். ஆண்டவரோடு உங்களுடைய கைகள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். குடும்பமா நீங்க சேர்ந்து இணைந்து இருக்கணும். சரிங்களா? தேவனை மகிமைப்படுத்துவதில்லை, ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா இருப்பதில்லை, ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். சபையில இணைந்திருக்கணும், பரிசுத்தவான்களோடு இணைந்திருக்கணும், ஊழியக்காரரோடு இணைந்திருக்கணும். உங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள். நம்முடைய கரங்கள் யுத்தத்திற்காக தேவன் பழகுவித்திருக்கிறார். தாவீது சொல்றார், என் விரல்களை யுத்தத்திற்கு கர்த்தர் பழகுவித்திருக்கிறார். சரிங்களா? இந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நாம கைகள் இணையும் போது, சரிங்களா, என்னுடைய கரங்களினுடைய பலத்தினாலே சத்துருவை நான் மேற்கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதுக்குதான் ஐக்கியம். சரிங்களா? கடைசியாக சங்கீதம் 27 14ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சரிங்களா? ஏன் இந்த வார்த்தை நான் இந்த இடத்துல இந்த குறிப்போடு சேர்த்து சொல்றேன்னு சொன்னா, காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணுமா? சரிங்களா? ஆனா தேவனுடைய காரியத்துல காத்திருப்பதுக்கு ஒரு பலன் உண்டு. சரிங்களா? அது உலகத்தின் காரியம் எப்படி எனக்கு தெரியாது. சரிங்களா? பட் இன் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேவனுடைய பார்வையில் காத்திருப்பது என்பது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரிங்களா? தேவனுடைய வேலை என்று ஒன்று உண்டு, தேவனுடைய நேரம் என்று ஒன்று உண்டு. நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, காத்திருப்பது என்பது ஒரு பொருளுக்காக நான் காத்திருப்பது மட்டுமல்ல. ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாட் டு வெயிட் ஃபார் தட் பிளெஸிங். கர்த்தருக்கும் காத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருக்க வேண்டும். ரெண்டு அர்த்தமும் இருக்குது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கும் நான் காத்திருக்கணும், அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலும் நான் காத்திருக்க வேண்டும். சரிங்களா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, திடமனதா இருந்து, சரிங்களா, ஆண்டவருக்காக காத்திரு. சரிங்களா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். 31ஆம் சங்கீதத்தில் கூட
24ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சரிங்களா? Be patient in God's feet. தேவனுடைய பாதத்தில் பொறுமையாய் காத்திருங்கள். உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவாரு, கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு. சரிங்களா? எதை எப்படி செய்ய வேண்டும், அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவருக்கு பேரே அதுதான். அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்திருக்கிறார். சரிங்களா? அதனால you have to wait upon God, wait for his time. கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்காகவும் நான் காத்திருக்க வேண்டும். சரிங்களா? தோய்ந்து போயிடாதீங்க, இளைத்து போயிடாதீங்க. தேவன் உங்கள் உள்ளத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். திடமனதா இருங்க. Be strong and courageous. உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை தேவன் நிறைவேற்றுவார். இந்த நாளிலே இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய நிறைவாக இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை திடனாயிரு. சரிங்களா? விழித்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு, புருஷனாயிரு, திடமனமாயிரு. சரிங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா இந்த வார்த்தை? சரிங்களா? உலக மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடனாயிருங்கள். சரிங்களா? இந்த 4 காரியத்தையும் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சரிங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்துல கொடுத்து உங்களோடு பேசும்படி அதை அவர் செய்தார். ஆகவே சரிங்களா, எதை குறித்தும் கலங்காதீங்க, யோசிக்காதீங்க. சரிங்களா? தேவனுடைய வார்த்தையின் மேல மட்டும் விசுவாசமா இருக்கு. சூழ்நிலைகள் பெருசே இல்ல ஆண்டவருக்கு. சரிங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? திரும்பவும் சொல்றேன், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்க எல்லாரும் எடுத்து வைத்து என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடனாயிருங்கள். சரிங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் பாராட்டி நம்முடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் எவ்விதத்திலே நாங்கள் திடனா இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. எபேசியர் 6:10 நாங்கள் கற்றுக்கொண்டோம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு திடனாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடந்து, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்ய, நாங்கள் திடனாய் இருக்க ஆண்டவரே, எங்களுடைய துன்பத்தில், எங்களுடைய நெருக்கத்தில் நாங்கள் உண்மையிலே திடப்படும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே நாங்கள் திடப்பட, எங்கள் கைகளை ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதில் இணைக்க திடப்பட, கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கிறதுனால் பலன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் திடப்பட, இந்த நாளிலே திடனாயிரு என்று எங்களோடு கூட நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய இந்த இறுதி நாளிலே
கர்த்தர் எங்களை நீர் கொண்டு வந்திருந்தாலும் எங்களை சுற்றி தீமைகளும் குறைகளும் இருந்தாலும் கூட எங்களை குறையில்லாமல் எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்து தீமை ஒன்றும் எங்களை ஒட்டாதபடிக்கு எங்களை தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை வழி நடத்துகிற உங்களுடைய நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் எல்லாம் சந்தியும். விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமைகள் அகன்று நன்மைகளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குறைவானது மாறட்டும், நிறைவானது உடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் நடத்தும். ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் இறுதியிலும் உடைய பிள்ளைகளை உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எப்படி இதுவரையும் எபனேசரா இருந்து நடத்தினீரோ தொடர்ந்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடரட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் மத்தியிலே மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை கேட்ட வார்த்தையின்படி திடனாயிருங்கள். God bless you.